ஒரு திருப்புகள் ரொம்ப அழகான திருப்புகள். என்ன அப்படின்னா, முருகன் கிட்ட நம்ம சண்டை போடுற மாதிரி. வள்ளி தெய்வயானை 2 பேர் இருக்காங்க. அவங்க மேலே உள்ள உனக்கு ஆசையா, இல்லைன்னா உன் திருக்கோவிலில் பலவிதமான விசேஷங்கள் நடக்குன்ற வேலையா எனக்கு தெரியாது. உன்னை அணுக முடியாத முனிவர், பிரம்மன், திருமால், தேவர் இவங்கெல்லாம் சேர்ந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களான்றது எனக்கு தெரியாது. நான் உன்கிட்ட மட்டும் இங்கே தனியாக உன்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது யார் என்கிட்ட பேசுவா? அவங்கெல்லாம் உன்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அப்போ நான் மட்டும் இங்கே தனியாக கதறிக்கிட்டு இருக்கும்போது உன்னோட காது நான் பாடுறத உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். உன் பாதத்தில் உள்ள தூசானது பூமியில் உள்ள மலைகளுக்கு சமம் அப்படின்னா உன் திருவடி எவ்வளோ பெருசு அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. அணுவிலும் அசையும் ஏற்படுத்துவனாய், காற்று முதலிய ஐம்பூதங்களை ஆயுதமாக உடையவனே, எல்லா உருவமாயினும் பழமையான உருவத்திலும் அமைந்த வேலே. திருமாலும் பிரம்மனும் உன்னிடம் அடைக்கலம் புக உன் வேலாயுதத்தை இருள் வடிவம் எடுத்த சூரன்மேல் செலுத்தியவனே, இவ்வடியேனுக்கு ஏற்பட்ட தொழுநோயை தூளாக்கிய திருவண்ணாமலையில் வாழ்கின்ற பெருமாளே. நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த திருப்புகள் பாடணும். இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத ஈரடி அயன்மால் அமரர் அடியார் இசையும் மொழிதான் இவைகள் ஏது. ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் ஒருவர் பிரிவாய் மொழிவாரோ. உனது பதத்துள் புவனகிரிதான் உனது கிருபாகரம் ஏதோ. பரமகுருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூதப் படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா. அறியும் அயனோடு அபயம் எனவே அயிலை அருள்மேல் விடுவோனே. அயிலை இருள்மேல் விடுவோனே. அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாளே. இந்த திருப்புகள் பாடினா நோய் நொடிகள் எதுவுமே நம்மளை அணுகாது அப்படின்றதுக்குரிய திருப்புகள்.